அம்மாவுடைய பாதங்களுக்கு கொடான கொடி கொடான கொடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள். அம்மா எப்படி இருக்கீங்க? அம்மா சாப்பிட்டாச்சிங்களா? அம்மா எங்களுக்கு சொல்லுங்க. ஆம், வெத்தலை தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த பழக்கத்துல நாங்க ஏற்படுத்திக்கவே இல்லை. ஆனா இப்ப நிறைய நாங்க அதை கேள்விப்படுறோம். தினமும் வெத்தலையை சாப்பிடுங்க, உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. வெத்தலையோட குல்கந்து சேர்த்து நாங்க சாப்பிடலாமா? ஒரு நாளைக்கு எத்தனை வெத்தலையை சாப்பிடணும்? அது எந்த நேரத்துல நாங்க சாப்பிடணும்? அதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன? அதை பத்தி அம்மா நீங்க எங்களுக்கு சொல்லணும். அம்மா, அதே மாதிரி பச்சை கற்பூரம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, மகிமை என்ன, அதை நாங்கள் எந்த முறையிலலாம் வீட்டில் உபயோகம் செய்யலான்னு அம்மா நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். கடவுளுக்கு ஆரத்தி காட்டுறப்ப நாங்கள் பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணுறோம். சிலர் சொல்கிறாங்க பச்சை கற்பூரத்தை ஆரத்தி காட்ட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சிலர் பச்சை கற்பூரம் தான் இது பண்ணணும், ஏன்னா அதுதான் தூய்மையானது, அதில் தான் கடவுளுக்கு ஆரத்தி காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தீர்த்தத்துக்கு, ஸ்வீட்டில் எல்லாத்துலேயும் பச்சை கற்பூரம் நல்ல நறுமணம் அது இல்லைங்களா? ஆனால் அதோடைய முக்கியத்துவம் என்ன, மகிமை என்ன, என்னென்ன முறையிலலாம் அதை நாங்கள் உபயோகம் செய்யலாம் அப்படிங்கிற பற்றி தெளிவான விளக்கம் அம்மா நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும். அம்மா அம்மா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தினம் தினம் கற்றுக்குறோம். அம்மா எங்களுக்கு நிறைய சொல்லித்தரீங்க. அம்மா மூலமாக எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஞானம் பிறக்குது. அம்மா நீங்கள் எங்களுக்கு கிடைச்சது வரப்பிரசாதம், பொக்கிசம். அம்மா எங்களுக்கு தினமும் நீங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அம்மா மூலமாக நாங்கள் நிறைய பயன்கள் அடைஞ்சிட்ருக்கோம். அம்மாவிற்கு கொடான கொடி கொடான கொடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள், கொடான கொடி நன்றிகள், கொடான கொடி முத்தங்கள் தாயே. ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. இந்த கேள்வி ரொம்ப எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அம்மா, ஃபஸ்ட்டு வெத்தலையை பற்றி கேட்டீங்க. இந்த வெத்தலையினுடைய மகிமை என்னென்னா, எங்கள் கிராமத்தில் ஒரு அம்மா இருக்குது. அந்த 115 வயசுக்கு மேலே ஆச்சு. அந்த அம்மா கூனிக்கிரி போயிருக்கு. ஆனால் ஒரு 100 ஆடு, மாடு எல்லாத்தையும் போய் மேய்ச்சிட்டு, காலையில் கொண்டு போய் மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் கொண்டு வரும். கம்பை பிடிச்சிட்டு அவ்வளோ அந்த முடி கூட நரைக்கலை. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. அது அந்த அம்மா என்ன பண்ணும் அப்படின்னா, வெத்தலை பாக்கு தான் போடும். வெத்தலை பாக்கு யார் என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா வெத்தலை பாக்கு கேட்கும். ஆனால் அந்த வெத்தலை பாக்கு போட்டு அந்த அம்மா இந்த கொரோனா நோயில் கூட அந்த அம்மாவுக்கு கொரோனா வரவோ எதுவுமே வரல. இந்த நுரையீரலை நல்லா வச்சுக்கணும். இந்த வெத்தலை பாக்கு போடுறதுன்னா ஒரு காலகட்டத்தில் அது போடுறதுனால தப்புங்கிறாங்க. ஆனால் அதில் சுண்ணாம்பு சேர்த்து, சுண்ணாம்பு தன்மை அதில் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஜீரண சக்தி அதுக்கு கிடைக்கிது. அது மாத்திரம் இல்லை, நம்ம அந்த வெத்தலையை போடக்கூடிய நபர்களுக்கு அது நிறையா எந்த 3 வேளையும் போடுவாங்க, 4 வேளையும் போடுவாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒருத்தவங்க வெத்தலை போட்டே ஆகணும். வெத்தலை பாக்குலேயும் அதுலேயும் இந்த களிப்பாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கு வச்சு சாப்பிடணும். அதுலலாம் நல்லா துவர்ப்பு தன்மை நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த காம்பு, முனையில் உள்ள காம்பையும் அந்த முனியில் உள்ள காம்பையும் கிள்ளி போட்டோம்னா அது விஷத்தன்மையை முறிக்கக்கூடியது. அதில் உள்ள நரம்பு தன்மை இருக்கும். அந்த நரம்பை எடுக்கணும் கையில். அதுலேயும் கருவெத்தலைன்னு ஒன்று இருக்குது. அந்த கருவெத்தலையெல்லாம் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெத்தலையிலேயே நிறைய விதங்கள் இருக்குது. இலகின வெத்தலை இருக்குது. அதே மாதிரி கொழுந்து வெத்தலை இருக்குது. அதுக்கப்புறம் கருவெத்தலை இருக்குது. அப்படின்னு இப்படி பலவிதமான வெத்தலைகளில் இருக்குது. அதில் இந்த கருவெத்தலை பூஜைக்கெல்லாம் ஆகும். அதுவும் இல்லாமல் இந்த கருவெத்தலை எதுக்கு பயன்படுத்துனா, மூட்டு வலியெலாம் இருக்குன்னா அந்த கருவெத்தலையை கிள்ளி போட்டு முடக்கத்தாங்கீரைன்னு சொல்லக்கூடிய அதையும் போட்டு, அதே மாதிரி பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரண்டையை சீவி அதுலேயும் போட்டு, அதில் எண்ணெய், தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் 1 பங்குனா விளக்கெண்ணெய் 1/4 பங்கு அதில் ஊற்றி வெயில்லையே வச்சு எடுத்து பார்க்கும்போது அதில் இந்த இலையில் உள்ள அந்த சாரெல்லாம் கீழே இறங்கிரும். அந்த இதுலலாம் உள்ளதை இறங்கினதுக்கப்புறம் முக்கியமாக சுக்கை நுணுக்கி அதில் போடணும். இவ்வளோ தான். இதை வேகலாம் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சு எடுக்கணும். எப்படி ஒரு 15 நாள் அப்படி வச்சு எடுக்கணும். அப்படி வெயில் நல்லா இருந்தால் 15 நாள், இல்லைன்னா 27 நாள் வச்சு எடுத்துட்டு அதை இருத்து இந்த மூட்டு வலி, கை கால் நடக்க முடியாதவங்க, வாதம், அப்புறம் இந்த இது சொங்கு, இந்த சிரங்கு, அப்புறம் இந்த புண்ணு, வடு விழுந்த அந்த கால், இதுக்கெல்லாம் அதை மசாஜ் பண்ணோம்னாக்கும்
ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் முக்கியமாக பச்சை கற்பூரமும் கொஞ்சம் போடணும் அதில். இன்னொன்று நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க, பச்சை கற்பூரம் வந்து ஏன் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. இந்த வெத்தலையும் சரி, இந்த பச்சை கற்பூரமும் சரி, இது மருந்துக்குரியது மாத்திரம் இல்லை, மாந்திரியத்துக்குரியதும் கூட. ஒருத்தவங்களை வசியப்படுத்துறதுக்கு உதவும். வெத்தலையிலேயே ஒருத்தவங்களை வந்துங்க வெத்தலை பாக்கு போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடக்கூடாது. ஒரு வெத்தலையில் ஒருத்தங்களை மயக்கும் தன்மை, அவங்கள அடிமைப்படுத்தும் தன்மை, அதே வெத்தலையில் வந்து அவங்கள அழிக்கக்கூடிய தன்மை, ஒருத்தவங்கள படுக்கையில் போடக்கூடியது, எல்லா செய்வனையும் செய்யக்கூடிய இதுகளும் இந்த வெத்தலையில் உண்டு. வெத்தலையை நம்மளே கடையில் போய் பார்த்து வாங்கணும். அடுத்தவங்க கொடுக்குற வெத்தலையை நம்ம வந்து ஒருபோதும் போடவே கூடாது. அது அது நல்லதுக்கு இல்லை. அது வந்து நல்லதுக்கு தான். நம்ம ஏன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் கூட, சொந்த பந்தங்களாக இருக்கிறனாலும் சரி, நம்ம வந்து அந்த வெத்தலையை வந்து நம்ம போடக்கூடாது. அடுத்தவங்க கொடுக்குற வெத்தலையை கல்யாணத்துக்கு போகிறோம், சடங்குக்கு போகிறோம், ஒரு நல்ல சுபகாரியத்துக்கு போகிறோம், கண்ணுக்கு முன்னாடி தாம்பாளத்தில் வச்சு அவங்கள வரவேற்குன்னா அங்கே வெத்தலை கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் போடலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து வெத்தலையை நீங்கள் வந்து போடக்கூடாது. அது இந்த வெத்தலை எலியை வந்து செய்வனை பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு அற்புதமானது உண்டு. அதே மாதிரி ஓமங்கள்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த ஓமங்களில் வெத்தலையில் கருங்குங்குளியம் சொல்லிட்டு அதையும் வச்சு வெண்கடுகு வச்சு தலையை சுற்றி அந்த வெத்தலையை ரெண்டாக கிள்ளி இந்த கை ரெண்டையும் இப்படி கிராஸாக வச்சு சகல பாப்ப விநாசகம் சொல்லிட்டு அந்த அக்னியில் போட்டாங்கன்னா எந்த ஒரு யார் என்ன செய்வனை இது பண்ணாலும் அதில் போயிடும். அதே மாதிரி யாகத்துக்கு பச்சை கற்பூரம் தான் பயன்படுத்துவாங்க, தீர்த்தத்துக்கும் பச்சை கற்பூரத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி மைய தயார் பண்ணுறதுக்கும் பச்சை கற்பூரம் தான். இதை வேலையில் வெட்டியில் வீட்டில் ரொம்ப கஷ்டம் வருது, ஏதோ ஒரு கெட்ட சக்தி வீட்டில் வருதுன்னா கையை வந்து குத்தி கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து நனைச்சி பச்சை கற்பூரத்தில் வாசலை எரித்து, அதாவது வெண்கல பாத்திரத்தில் எரித்து அதை எடுத்துகிட்டு வந்து நெய் கலந்து அதை வந்து மையாக தயார் பண்ணி நெத்தியில் இட்டுட்டு போனோம்னா நமக்கு எந்த ஒரு தீய சக்தியும் வராது. இது வந்து மைக்கும் தயார் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விலை உயர்ந்தது. அதாவது இப்போ வடநாடுகள்லாம் கூட பச்சை கற்பூரம் கிடைக்கிறது இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கிடைக்கிது. நான் அங்கெல்லாம் போய் பார்த்து என்னட்டேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, பச்சை கற்பூரம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கணும். பல மை வேலைகள் செய்கிறதுக்கும், மாந்திரிய வேலை செய்கிறதுக்கும், வசிய வேலை செய்கிறதுக்கும், தெய்வத்தை வசியப்படுத்துறதுக்கும் இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்துறது. அது மாதிரில தெய்வத்துக்கு தீர்த்த அபிஷேகம் பண்ணுறோம்ல, அதில் பச்சை கற்பூரம் பண்ணி தெய்வத்தையே வசியப்படுத்துறதுக்கு இந்த பச்சை கற்பூரம் வந்து பயன்படுத்துறது. விலைகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து கிடைக்கிறதும் செய்யாது. அதனால அந்த கற்பூரத்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பச்சை கற்பூரத்தை பொங்கலில் பயன்படுத்துவாங்க, ஸ்வீட்டில் பயன்படுத்துவாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை வந்து தன்னுடைய பேக்கில் வாங்கி போட்டு வச்சுட்டு போனாலே நமக்கு வந்து பணங்கள், மகாலட்சுமி வசியங்கள் உண்டாகும். அது பணங்கள் வந்து சேரும். பச்சை கற்பூரத்தில் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இது வந்து வெத்தலை கம்பல்சரி எல்லாரும் போடணும். அதே மாதிரி பச்சை கற்பூரத்தை நம்ம நகை வைக்கிற பெட்டியில், அதே மாதிரி பணம் வச்சுருக்கிற பெட்டியில், அதே மாதிரி பட்டுப்புடவைகள் வச்சுருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிறைய என்ன வந்து உங்களுக்கு வேணுங்கிறது சேர்க்குறீங்களோ அந்த இடத்துல நிறைய வரும். அதே மாதிரி நீங்கள் குழம்பு கூட்டக்கூடிய அந்த அரசனை தட்டுலேயும் நீங்கள் இந்த பச்சை கற்பூரத்தை எனி டைம் வச்சுக்கிறணும். அப்போ தான் அங்கே உணவு பற்றாக்குறை இருக்காமல் உணவுகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும். எந்த ரூபத்துலேயும் அங்கே உங்களுக்கு நீங்கள் வாங்கலைனாலும் சும்மா இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க விருந்தாடிங்கிற முறையில் எல்லாமே பையில் நிறைய அள்ளி வாங்கிக்கிட்டு வருவாங்க. அவங்கள பார்க்க வர்றவங்க விருந்தாடிகள் மூலியமாக வரும், எப்படியாவது ஒரு மூலியமாக உங்களுக்கு வந்துடும். இது வந்து வசியத்துக்குரியது இந்த பச்சை கற்பூரம். அதை பார்த்து எல்லாருமே வாங்கி கையில் வச்சுக்கலாம். அதுமில்ல காடுகளில் போகும்போது மிளகு, பச்சை கற்பூரம், வசம்பு இது 3 எடுத்துகிட்டு போவோம். எந்த ஒரு பூச்சி, பாம்பு எதுவுமே எங்களை வராது. அதே மாத்திரம் இல்லை, நான் அந்த பாம்புக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, பாம்பு ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன் பாம்பில். அதே மாதிரி வண்டு வீட்டில் வந்து சில ஜந்துக்கள் ஏதாவது வருது அப்படின்னா ஸ்ரீ வித்திய சிவப்பிரியாத்தம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கண்களை மூடி சொல்லுங்களேன். அந்த நிமிஷமே நீங்கள் சொல்லி டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அங்கே இருக்கிறது அத்தனை என்ன மாதிரி ஒரு குளவி,
தேள், பாம்பு எதுவாக இருந்தாலும் இந்த மந்திரம், இந்த ஒரு மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு போயிடும். நம்ம விடுற ஓசைகள், அதாவது பாம்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து காதுகள் அதுகளுக்கு இருக்காங்கிறது இல்லை, ஓசைகள்லேயே மந்திரங்கள் கலந்த ஓசைகளை சொல்லும்போது அதுகளுக்கு போய் சேர்ந்துடும். அது வந்து அந்த இடத்துலையே வராது. நீங்கள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காடுகரையில் நாங்கள் இந்த மந்திரத்தை தான் பயன்படுத்துவோம். கடற்கரையில் உட்காந்து தவம் இருக்கும்போதும் சரி, மலையில் இருந்து தவம் இருக்கும்போதும் சரி, இந்த மந்திரத்தை நாங்கள் பயன்படுவோம். ஸ்ரீ வித்ய சிவப்பிரியாதம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜெபிக்கணும். அது ரொம்ப நல்லது. இந்த மந்திரம் வந்து இந்த தீய சக்திகளை விரட்டுறதுக்கும், தீய பூச்சிகள், கெட்ட இதுகள் வீட்டுக்குள் வர்றது வைக்கிது. நீங்கள் இப்போ அறையில் வந்து படுக்கிற மெத்தையில் என்னதான் சுத்தம் படுத்திட்டு படுத்தாலும் அதில் உங்களை அறியாமல் ஒரு சில இது வருது அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய கவசத்துக்கு போடக்கூடிய இந்த மந்திரம் ஸ்ரீ வித்ய சிவப்பிரியாதம். ஸ்ரீ வித்ய சிவப்பிரியாதம். சும்மா இருக்கும்போது கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்து இந்த மந்திரம் உங்களுக்கு பயன்படுத்துதுன்னா கண்டிப்பாக கண்ணு தெரியாதவங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். அன்னைக்கே அவங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் வாங்கி கொடுத்து அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அது சிறிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளானாலும் சரி. இந்த மந்திரத்துக்கு அது ரொம்ப ரொம்ப மெயினானது. ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வளமுடன்.